ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு மருத்துவமனையிலேருந்து ஒரு மாபெரும் வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் முழுமையான தகவல் என்னங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 8th டிப்ளமோ டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இந்த வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா மொத்தம் 11 விதமான பதவிகள் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் தான். அப்போ ஆட்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க நேர்காணல் மூலிமா மட்டும்தான், இன்டர்வியூ வச்சு மட்டும்தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு மினிமம் பார்த்திங்கன்னா 13,000லேருந்து மேக்ஸிமம் 40,000 வரைக்கும் மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஒன்று நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் அனுப்பலாம், இல்லை டேரெக்டாக கொண்டு போய் சப்மிட் பண்ணலாம். அப்படி நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் 8 ஏப்ரல் 2024 தான் லாஸ்ட் டேட். சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். முழுசாக ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 வாரத்துக்கு மேலே டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆண் பெண் இருபாலருமே தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாருமே எலிஜிபிள் தான். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்து செக் பண்ணாமல் அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மக்களே, பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா? இந்த இடத்துல மறக்காமல் உங்களை ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. இந்த இடத்துல அப்ளிகேட் நேம் என்ன, விண்ணப்பதாரின் பெயர் என்னங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய தகப்பனார் பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே டேட் ஆஃப் பர்த் அது அவங்க கொடுத்துருக்க அந்த அதே ஃபார்மேட்டில் DD/MM/YY அப்படிங்கிற ஃபார்மேட்லேயே மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய ஏஜ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களை நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதில் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணணும். இந்த இடத்துல உங்களுக்கு கம்யூனிட்டி, அதாவது ஜென்ரலாக, ஓபிசியா, எஸ்சியா, எஸ்சிஏவா, எஸ்டியா, என்ன கேட்டகரியோ அதை என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது கரண்ட் ரெசிடென்ஷியல் அட்ரஸ், இப்போ நீங்கள் இருக்க முகவரி, உங்கள் வீட்டு அட்ரஸ் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோடு எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல பர்மனெண்ட் அட்ரஸ், இப்போ 2 அட்ரஸும் ஒரே அட்ரஸ்னால் ஒரே அட்ரஸ் எழுதிக்கோங்க, இல்லை வெவ்வேறு அட்ரஸ்னால் வெவ்வேறு அட்ரஸ் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு நம்பர் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க, மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே மொபைல் நம்பர் அதையும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் ஐடி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி இமெயில் ஐடியெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது ப்ரியாரிட்டி இஃப் எனி, அதாவது திருநங்கைகள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, உடல் ஊனமுற்றோர் அப்ளை பண்ணாலும் சரி, அதே மாதிரி ஆதரவற்ற விதவைகள் இவங்க யார் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டில் கொடுத்த ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா இதில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல உங்கள் ஊர் பேர், இந்த இடத்துல என்றைக்கு டேட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே அப்ளிகேண்ட் சிக்னேச்சர். ஓகேங்களா? ஓகே, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் என்னென்னலாம் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுக்கு இதை சொல்லியிருக்காங்க. அதாவது 2 ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வைக்கணும், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் வைக்கணும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதுக்கு ப்ரூஃப் வைக்கணும், தமிழ் எலிஜிபிலிட்டி, அதாவது 10th நீங்கள் தமிழ் எழுதியிருப்பீங்களா அதுக்கான ப்ரூஃப், அதாவது 10th மார்க் ஷீட் வைங்க. அதுக்கடுத்து ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி, நீங்கள் என்ன உங்கள் இப்போ இருக்க நீங்கள் அட்ரஸ் அதுக்கு எந்தெந்த ப்ரூஃப் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்தது, ஓட்டர் ஐடி, அதே மாதிரி இந்த டேக்ஸ் ரெசிப்ட்டு, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இதெல்லாம் வைக்கலாம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கணும். யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஏ அல்லது குரூப் பி ஆஃபீஸர்கிட்ட ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கணும். இன்னொன்று நீங்கள் லாஸ்ட்டாக படித்த ஸ்கூலோ காலேஜ்லையோ அங்கே ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது 2 கம்பல்சரி வைக்கணும். அதுக்கடுத்து உடல் ஊனமுற்றோர் யாராவது அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து முன் அனுபவம் இருந்துச்சுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் நீங்கள் படிச்சிருக்கீங்க அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதையும் வைக்கலாம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்முக்கிலேயே இதே ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வச்சு அனுப்புகிற எல்லாத்துலேயுமே செல்ஃப் அட்டஸ்டட் உங்கள் சைன் போட்டு அனுப்புங்க. அதை அப்படியே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டே இருந்தீங்கன்னா அதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் இதே தான். ஓகேங்களா?
எப்போ இதுக்கான லாஸ்ட் டேட் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் 8/4/2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு என்ன வேலை வாய்ப்பு அப்படின்றதுனா மெடிக்கல் ஆயுஷ் ஆஃபீஸர் உனானி, இதுக்கு BUMS படித்தவங்க அப்ளை பண்ணலாம், 34,000 ரூபாய் சம்பளம். இரண்டாவது சித்தா, இதுக்கு பார்த்தீங்கன்னா BSMS படித்தவங்க அப்ளை பண்ணலாம், 34,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது டிஸ்பென்சர், இதுக்கு டிப்ளமோ ஃபார்மசி அல்லது இன்டகிரேட்டர் ஃபார்மசி படித்தவங்க அப்ளை பண்ணலாம், ஒரு நாளைக்கு 750 ரூபா சம்பளம். MPHW பல்நோக்கு மருத்துவ பணியாளர், இதுக்கு 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும், 300 ரூபா ஒரு நாளைக்கு உங்களுக்கு சம்பளம் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆயுஷ் மருத்துவர் மெடிக்கல் ஆஃபீஸர் சித்தாக்கு BSMS படித்தவங்க அப்ளை பண்ணலாம், 40,000 ரூபாய் சம்பளம். தெரபிக் அசிஸ்டன்ட், இதுக்கு நர்சிங் தெரபிஸ்ட் படித்தவங்க அப்ளை பண்ணலாம், 15,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்தது டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர், இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் BAMS படித்தவங்க அப்ளை பண்ணலாம், 40,000 ரூபாய் சம்பளம். டேட்டா அசிஸ்டன்ட், இதுக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி BCA IT பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், BTech CS இல்லை IT BCA BBA BSc இதெல்லாம் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணால் 15,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அர்பன் ஹெல்த் மேனேஜர், இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் MSc நர்சிங் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ஹெல்த் படிச்சிருந்தாலும் சரி, பீடியாட்ரிக்ஸ் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா BSc நர்சிங் படிச்சிருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம், உங்களுக்கு 25,000 ரூபாய் மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா MLPHW, அதாவது இடைநிலை சுகாதார பணியாளருக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கு செவிலியர் பட்டப்படிப்பு அல்லது இளங்கலை செவிலியர் பட்டப்படிப்பு மற்றும் தமிழ்நாடு செவிலியம் மற்றும் தகுதியம் குழுமத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒருங்கிணைந்த பட்டாயம் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 18,000 ரூபாய் சம்பளம். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டப்படிப்பு, அதாவது நீங்கள் நர்சிங்கு டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, இளங்கலை செவிலியர் அதுக்கு போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆய்வக நுட்பர், அதாவது லேப் அசிஸ்டண்ட், இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணிக்கணும், DMLT. ஓகேங்களா? 2 வருஷ கோர்ஸ் படிச்சிருந்தாங்க அப்ளை பண்ணலாம், உங்களுக்கு 13,000 ரூபாய் சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒன்று நேரிலோ அல்லது விரைவு தபால் ஸ்பீட் போஸ்ட் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணலாம். எந்த அட்ரஸுக்குன்னா அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த அட்ரஸ் அப்படின்னா இதுதான்: நிர்வாக செயலாளர், துணை இயக்குனர் சுகாதார பணிகள், மாவட்ட நலவாழ்வு சங்கம், துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் வளாகம், விருதுநகர் மாவட்டம் 626001. இந்த அட்ரஸுக்கு ஒன்று விரைவு தபால் மூலிமாவோ அல்லது நேரிலேயோ கொண்டு போய் நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 8 ஏப்ரல் 2024 தான். முழுசாக 3 வார டைம் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.